சினிமா பேட்ட ஆடியன்ஸ் அனைவருக்கும் ஒரு வணக்கங்கள். வித் யூ எஸ் ருக்ஷாந்த் அண்ட் ஜின்னா. ஸோ இன்னைக்கு இந்த தலைவர் தொடர்கதைகள் அப்படிங்கிற இந்த தொகுப்பில் தலைவர் ஃபேன்ஸ் நிறைய விஷயங்கள் தலைவரை சார்ந்து நம்மள்ட்ட பேச போகிறாங்க. ஃபேன்ஸ் நிறைய பேர் இந்த எபிசோடை கேட்டுட்டு இருக்காங்க. தொடர்ந்து உங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு ரொம்ப தேவை. ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இது மாதிரியான நிறையா சினிமா சம்மந்தப்பட்ட தலைவர் சம்மந்தப்பட்ட தொகுப்புகள் உங்களுக்காக வர்றதுக்காக காத்துட்ருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய வசீகரன் என்சைக்ளோபீடியா ஆஃப் தலைவர் அப்படின்னு அவர் சொல்லுவோம். ஸோ அவர்கிட்ட வந்து நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வசீர், நீங்கள் சொல்லுங்கள். அதாவது தலைவருடைய ஃபேன்ஸ் அப்படின்னு நம்ம பொறுத்துக்கிட்டோம்னா எல்லா படங்களுக்கும் செலிப்ரேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக இருக்கும். எந்த படத்தில் பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன் இருந்ததுன்னு நீங்கள் சொல்லுவீங்க? சென்னையில பில்லாக்கு தேர் வாஸ் சோ மச் ஆஃப் ஹைப்னு. ஸோ பில்லாக்கு ரொம்ப பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அந்த இன்ட்ரோடக்ஷன் ஷாட்டு. அண்ட் தென் இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, முரட்டு காலையில தான் அந்த ரெஸ்பான்ஸ் வாஸ் வெரி ஹெவியர். ஒரு ஃபேன் கிளப் ஆரம்பிச்சிட்டேன் மதுரையில. அப்போ 3 முடிச்சு வந்து மதுரையில வந்து 50 days கம்ப்ளீட் ஆனப்போ தலைவர் வந்து மதுரை போனப்போ ஃபேன்ஸ் எல்லாம் அவங்க தோல்ல தான் தலைவரை தூக்கிட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம கூட கிஷோர் சாய் இருக்காரு. அவர் தொடர்ந்து நான் மற்ற ஸ்பீக்கர்ஸ் என்ன ஆட் பண்றேன். தலைவர் டிபி வச்சிட்டு இருக்காரு கிஷோர் சாய். தலைவர் கூட டைரக்டா போட்டோ எடுத்த பிக்சர் அது. சார் நீங்க பேசலாம். தலைவர் ஃபேன். ஸோ ஸோ எனக்கு தெரியும், பேசுகிற கொஞ்சம் கொஞ்சம் வரும். இப்போ கற்றுக்க. And one more, like I heard that Annamalai has ran for 175 days non-stop houseful shows in one theater. Is it true, bro? வசி, நீங்க ஆன்சர் பண்ணலாம். இல்ல 175 days எவ்ரிடே ஹவுஸ்ஃபுல் ஆகல. தொடர்ந்து ஃபார் இஃப் ஐம் நாட் ராங் ஃபார் 50 to 60 days தொடர்ந்து தினமும் ஹவுஸ்ஃபுல் ஆச்சு. பட் நாட் ஃபார் 175 days அண்ட் ஆல். If it was daily housefull till 175 days, it would have been an unbeatable record in Tamil cinema. But not till 175 days, but it was houseful for first 50 to 60 days, if I'm not wrong. Vati, again, one more question. இங்கே நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா லைக் தலைவரோட ஃபிலிம்ஸ்லேயே அந்த மாதிரி லாங்கஸ்ட் ரன், அந்த மாதிரி ஹவுஸ்ஃபுல் ஷோஸாக போனது எந்த படம்? இப்போ சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி 60 days போச்சுன்னு. ஹவுஸ்ஃபுல்லாகவே லாங்கஸ்ட் ரன் போனது எந்த படம்? அந்த மாதிரி 1100 shows houseful for Shivaji. Shivaji தான் ரெக்கார்ட் அது. ஆப்பா, அது வந்து ஏவிஎம் வந்து ஒரு ஆட் கூட பப்ளிஷ் பண்ணியிருந்தாரு. 1100 shows ஹவுஸ்ஃபுல்லா ஆனது எல்லாமே. Kishore, tell me one thing. Yeah. You're from Andhra, right? You're from Yes, Andhra, yes. right? Okay, you have plenty of options there. Like, as in, you have so many heroes there. Yeah, right? yes, yes. How did you become Rajini fan? Please tell Yes, yes. It's very very intriguing story, I could say. Actually, like we have, as you know, that the Chiranjeevi is somewhat like equal, but no one can come equal to தலைவர். He was very young age, less than 6-7 years or something like that. I saw movie Basha. Like I was unable to express the feeling. Means what it means. How can a person be like that? And I was almost imitating it. Means I also wanted to run. Means while Basha is going, while Talavar will be going on that track, Basha par that song, Talavar will be going in that. So I had that dream. So we should also go. People should come. Means that I would think of myself in that. I became his fan. Without knowing anything about him, actually, without knowing anything or anything about him, just because as a child, you know, as a child people, many children are Talaivar fans because the attraction means he has a magic, that divinity power he has, the magic he has on the screen, that very true, Kishore. That makes every person to just go back of him and anything for him. So that time I was like okay, I become fan, but we don't know anything, small children. So slowly after growing all the on the time, while I was in my 9th 10th class, Shivaji came. So by that time in my class, everybody know I am a Rajini fan. So that time I couldn't get the Shivaji first day first show ticket because in Telugu also it was almost as equal as Tamil Nadu. How was the craze for Shivaji? It was almost equal in Hyderabad, mainly in Telangana. We call it as Telangana side. So more in Telangana. Andhra also same, but more in Hyderabad area. So its craze is heavy, very huge. So getting tickets, we need to stand in the line. Very big line. You can very big lines here. So it's almost like a Chiranjeev, more than
more than a Chiranjeevi movie, how people will go back. That much it was there. Then Shivaji came that I saw in the theater, and like it's like that boss, Gundu boss, what a acting and everything. I was astonished. That was the first movie I saw in theater for Talaivar. That too, it's on first day, first weekend, I think so, not first day, Friday or Sunday something. And then afterwards, once I got to know about this person, who is he, like why we can't find any person like him in the industry, in the entertainment industry. Exactly. In entertainment industry there won't be any person like him, because even we can think, if you get more huge money, huge, you became you famous and all, definitely our success will get into it. Definitely it will get some or other point, we will become that success will get into our head. But this person, the success he got is no one has got, anyone in the world industry. There is no actor who has a this much market even at the age of 70. Not even Arnold, not even Sylvester, not even you can name any person, Hollywood actor also. There is no person having this much market at the age of 70. There can't be any heroine, top heroine will be ready to act with him even at the age, even at this age also. No person will get this type of things in the cinema. So the this much success means, apart from the success, even now, even at the peaks of 90s also, the success he is having, no one can even come. He is a, as you also know, everyone know, he's an unofficial CM. What a means, they just just is an unofficial CM, but in people mind is a CM. So that type of means that type of success, not a person who is an ordinary conductor coming from a who worked as a like coolie, and then carpenter, and the person means is means I'll say it's getting more. If I talk about Talaivar, it goes on like more. Sorry for that. இப்ப நீங்க வந்து அங்க இருந்து பாருங்க, உங்களுக்கு தமிழ் வந்து சரியா பேச வரும், பட் எந்த அளவுக்கு லவ் பண்றீங்க பாருங்க தலைவரை நீங்க. அது கேட்க கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க எல்லாருக்குமே. Means that my parents, means my grandparents, God, and then afterwards saliva, no one will come. That's until my death. That's for sure. Whatever things he do, whatever that's my love on Talaivar. So that will be there until death. One of because the Tenekali Barni, one of the actor in Kusel, in that he acted in the Kadanaik in Telugu part. So that time he shared, he asked his story. Then he told his mother, Talaivar was hungry. He was hungry at small age. That much poor, very poor, means poorest of poor. That much he suffered from in his small age. From there, the way he is in now, so anyone will think definitely success will lead the head. But this person like Talaivar, he never gets success into head. So that's one of the biggest thing I get in my mind firstly. So in that way I became a cult fan of him. I started watching Robo first day first show, and then Linga, in Vikram Simha, then Linga. What I thought of watching it in Chennai. So that was my dream to watch Talaivar movie in Chennai. That's my book list. Okay. Book list. Wow. So I came to Chennai and I watched it in Albert. So like it's Wow. my dream was fulfilled. And that was first time I think I came to Chennai. No, second time. Vikram Simha for Kochadian I came for the audio launch, and this was the second time. So then it was book list, and then I watched that movie. Then a few people in Telugu fans, like couple of, one was Vijayawada one, Rajesh, the one who is our Telugu Rajini fan FC, that person. So we were thinking, okay, means even Rajesh and all. So why to means okay, we Rajini fans, okay, going watching in Chennai is superb, but why not watch in our own area? So then he Vijayawada Rajesh started, and he started planning for celebrations in Vijayawada, and myself, we and a group of, at the time of Kabali audio launch,
people, many people came, and then we started a group and we started a fan club, and we started celebrations for Talaivar Kabali release, or for Kabali first day first show. We did it a goodly, not a grand but good way, not as good. But then again afterwards 2.4, every celebrations we are doing. Apart from that, the donate we are regularly helping the poor in doing, as Talaivar is our inspiration. We generally we every on his birthday, apart from his birthday also, 3 months, 6 months, like that, we do a charity organization from Superstar Rajnikant Telugu fan club. It's a registered, so it's a officially registered fan club in the as per government. It's registered. So yeah. So it was the first registered fan club for Talaivar in AP and Telangana. So we were the first to start it. We ourselves from Hyderabad, and Rajesh from Vijayawada. We did it grandly. We did it from that time. Every movie from Kala, Kabali to Point for Darbar, Peta, every movie we did, and we made it it means one interesting is in there is a theater. RTC Crossroads is famous for theaters in Hyderabad mainly. So in that there is a theater called Sandhya. For Chiranjeevi fans, Sandhya is the Mecca for them. Like that means Sandhya is a Mecca. Okay. so in that we 75 feet we did a flexi, which was the biggest flexi in that theater. Means that theater people told in their history of 30 years they have not seen that much. One 75 flexi. feet. Yeah, one flexi means it took 6 hours to keep that flexi. Telangana and AP states, mostly everyone Talaivar means they give respect. Means Rajnikant garu means like they give a respect. For other heroes means for Chiranjeevi or for Pawan Kalyan, Mahesh Babu, they will have fights between other. But for Talaivar, all the people, all the actor fans will support Talaivar. More than an actor, everyone was like inspired by as a person, him as a human being. So he has a greater as a person, he's a greater personality. So that was the great means that was the thing people always admired him. Although they like his means Rajini means always that style, that charisma, that mass, that all people like in his movies, no doubt. Even now in the BC centers also, Rajinikanth means they are ready to watch if they have good fight and all. But Peta has regained him the back. But unfortunately, Peta was released along with 3 Telugu direct releases. So we didn't get screens for that. But Darbar again, Darbar again again we got good screens. Magesh Babu film and Allu Arjun film was there. That was also that was another problem for us. But also in Darbar it was good collections. Day one it was very good, and weekend also almost 15 crore share it collected. When compared to other movies, it did very well. We even celebrated 25th day celebrations for Darbar. Very rare. Never happened for previous movies. That's it. கிஷோர் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன் ஃபைனலா எனக்கு. என்னன்னா வந்து லைக் நீங்க வந்து ஸ்டார்டட் வாட்சிங் தலைவர் ஃபிலிம்ஸ் இன் தெலுங்கு. இனிஷியலா வந்து டப்பான படங்களை பார்த்துட்டு அப்புறம் லேட்டரா இப்ப டைரக்டா தமிழ்லயே பாக்குறீங்க. பிகாஸ் ஏன்னா தெலுங்கு பொறுத்த வரைக்கும் மனோ சார் தான் வாய்ஸ் கொடுப்பாரு தலைவருக்கு எல்லா படங்களுக்குமே, பாஷானது இல்லையா. நவ் இங்க தமிழ் இன்னைக்கு எது நீங்க ப்ரிஃபர் பண்ணீங்க எப்பவுமே நீங்க? நான் தலைவர் வாய்ஸ் இப்போ నేను ఫస్ట్ డే సెలబ్రేషన్స్ కాక తెలుగు పాకరా అప్పరం பேட்டா 2.1 தமிழ்ல பாக்குறா. தலைவர் வாய்ஸ் காக்குறேன் மோர் டைம்ஸ். ஆக்சுவலி ஐ வாட்ச் மோர் டைம்ஸ் இன் தமிழ். ஆக்சுவலா இதுல இருந்து ஒரே ஒரு விஷயம் தான் புரியுது. தலைவர் வந்து அவங்க தமிழ் நடிகரா அவங்க அப்பையில இருந்து ஏத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா உண்மைதான். அவர் அப்படிதான் பாக்குறாரு. அதனால கேட்டேன் நான். ஏன்னா கிஷோருக்கு எது பிடிக்கும் ரொம்ப அப்படின்றதுக்காக தான் கேட்டேன். Just because of Talaivar, I got to know. I wanted to say one last thing. Just because of Talaivar, I got to know about Tamil. Because I'm basically from Hyderabad. Because of Talaivar only, I got to know about Tamil greatness, Tamil language greatness, Tamil people greatness, and the Tamil land. What a great means! It's the greatest land. But not only about this, about the Tamil culture. Like it was the oldest culture in the world. So I got to know all these things just because of Talaivar. But he is the reason for everything. Language and the language. What I really love Tamil language. நோட் பண்ணுங்கடா. ஆக்சுவலா சொல்லும்போது தலைவர் வந்து ஒரு 2 years பேக் ஒரு ஸ்டேஜ்ல சொல்லியிருப்பாரு, தமிழர்கள் வளர்ந்தா தமிழ் வளரும் அப்படின்னாரு.
அது அந்த எக்ஸாம்பிள் நீங்க இருக்கீங்கல்ல, இப்ப எந்த அளவுக்கு நீங்க இன்வால்வ் ஆகி தமிழை கத்துக்கிட்டு எவ்வளவு விஷயங்கள் பாக்குறீங்க பாருங்க, ஒன்லி பிகாஸ் ஆஃப் தலைவர் அப்படின்றது. அண்ட் ஃபைனலி கிஷோர், தேங்க்யூ சோ மச் வெரி மச் ஃபார் ஸ்பெண்டிங் யுவர் டைம். அண்ட் எங்களுக்கு வந்து வார்த்தைகளே இல்லை, we have no words to say. நீங்க எந்த அளவுக்கு வந்து அவரை இவ்வளவு தூரம் லவ் பண்றீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து நீங்க வந்து உங்களுடைய பேச்சுல எங்களால புரிஞ்சுக்க முடியாது. நீங்க தலைவரை மீட் பண்ணிட்டீங்க, உங்க டிபி பார்த்தேன். So we are very happy to have you, Kishore. Thank you so much for எனக்கு ஒரே ஒரு क्वेश्चन கிஷோருக்கு கேட்கலாமா? Sure. Experience meeting தலைவர். So I'll just try to describe it in very short way. I watched him directly almost 7 to 8 times directly, but I met only once. I got the opportunity, but it's a divine. He is a divine power. He has all the positive energy, as 2.4 positive that Karthik will tell, Suparaj will tell in Pete audio launch. Complete its positive energy. Like that, Talaivar is completely surrounded by positive energy. He is a divine, no doubt in it. That's the thing I wanted to tell about meeting after meeting Talaivar. Every time I meet, I feel the same experience whenever I meet. Amazing Kishore. Thank you so much for your time, Kishore. So இப்போ உத்தம வில்லன் நம்ம கூட இருக்காரு. Yes, I hope everyone is safe. So bro, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சேஃபா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஸ்ரீதான் உங்க பேரு? ஆமா, என் பேர் ஸ்ரீதான். இப்போ பார்த்தா எனக்கு வந்து இந்த 90s பீரியட் தான் வந்து என்னுடைய லைஃப்ல வந்து எங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்து இந்த 90s தலைவர் மாதிரி வந்து இது வரைக்கும் வந்து தலைவர் வந்து நாங்க யாருமே பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டோரிஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து ஆசை, எப்படியாவது வந்து தலைவரை வந்து பார்த்துடணும். நான் ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல பார்த்தது வந்து பாபா தான். பாபா வந்து என்னுடைய 3 ஏஜ்ல நான் வந்து பார்த்தேன். அப்போ வந்து இங்கே தமிழ்நாட்டில் எதுவும் டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து என்னை ஆல் த வே வந்து கார் அரேஞ்ச் பண்ணி என்னை இங்கேருந்து பெங்களூர் கூப்பிட்டு போனார் படம் பார்க்க, பாபா பார்க்க. இட் வாஸ் நாட் இன் தமிழ்நாடு. நீங்கள் வந்து சொன்னால் நம்ப மாட்டீங்க, பெங்களூரில் வந்து தலைவருக்கு வந்து ஆல்மோஸ்ட் 60-70 ஃபீட்டுக்கு கட் அவுட் வச்சு பாலாபிஷேகம் பண்ணி அங்கே வந்து ஸ்பெஷல் ஷோஸ்லாம் ஓட்டி வந்து எனக்கு வந்து சுத்தமாக புரியல. படம் பார்த்துட்டு வெளியில் வரோம், எனக்கு வந்து படம் தேட்டருக்குள்ளே போனதுலேருந்து ஒரு சீனும் வந்து கிளாப் அடிக்கிறாங்க, விசில் அடிக்கிறாங்க. நான் முதல்ல பார்த்த படமும் அதுதான் என் லைஃப்பில். பாபா தான் நான் முதல்ல பார்த்த படம். ஸோ அந்த முதல் படமே வந்து அவ்வளோ யுஃபோரியாவோட அப்படி வந்து பார்த்துட்டு எனக்கு வந்து அப்போத்துலேருந்து எப்படியாவது தலைவரை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி கையில் காலில் விழுந்து அப்பா அம்மா கிட்ட அழுது எனக்கு எப்படியாவது வந்து அவரை பார்க்கணும் அப்படின்னு அனுப்பிடிச்சு, அப்பாவுக்கு ஓரளவுக்கு இந்த ரசிகர் மன்றம்ல இருக்கிறவங்க அந்த ஹெட்டெல்லாம் கொஞ்சம் தெரியுன்றதுனால பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கினாங்க. ஸோ அந்த டைமில் வந்து ஃபேமிலியோட எல்லாரும் போனோம். அவர் வந்து இங்கே ராகவேந்திரா மண்டபம்ல வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயஸ் கார்டன் போனோம் ஃபர்ஸ்ட் எல்லாருமே ஃபேமிலியோட. அங்கே அவர் இல்லை, அவர் வந்து ராகவேந்திர மண்டபம் போயிட்டாரு அப்படின்னு சொன்னதும் நாங்கள் எல்லாம் அங்கே கிளம்பி போனதும் நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து வி ஹேட் சம் கேமரா வச்சுருந்தோம். அப்புறம் வந்து ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி கேட்டப்போ இல்லை, அவர் வந்து ரெஸ்ட் பீரியடில் இருக்காரு, ஸோ அதனால் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முன்னாடியே வந்து எங்களுக்கு வந்து சொல்லிட்டாங்க. பட் ஆஃப்டர் நாங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் அவங்களே வந்து கேமரா அரேஞ்ச் பண்ணி கேமரா இது பண்ணிவிட்டு, அப்போ நானும் என் தம்பி சின்ன பையன், நான் அந்த ஃபோட்டோ வந்து ட்வீட் போடுறேன் நான் உங்களை டேக் பண்ணி. அப்படி இருக்கும்போது எனக்கும் என் தம்பிக்கும் வந்து நாங்கள் 2 பேர் சின்ன பசங்க வந்திருக்கோம் அப்படின்னதும் எங்கள் 2 பேரையும் தனியாக கூப்பிட்டுட்டு உட்கார வச்சுட்டு ஒரு பெரிய டைரி மில்க், அது வந்து நம்ம நார்மலாக பார்க்குற அந்த ஒரு 200-300 ஆல்மோஸ்ட் அது ரொம்ப பெருசாக இருந்தது, ஃபாரின் சாக்லேட் மாதிரி. எங்கள் 2 பேருக்குமே ஒரு பெரிய 2 டைரி மில்க் கொடுத்துட்டு எங்கள் 2 பேரும் உட்கார வச்சு என்ன படிக்கிறீங்க என்ன அப்படின்ட்டு எங்களுடைய இதெல்லாம் கேட்டாங்க. எனக்கு வந்து சுத்தமாக பேச்சு முச்சே இல்லை. நான் வந்து அவர் வந்து கேட்குறாரு உன் பேர் என்ன அப்படின்ட்டு உஸ் அப்படிங்கிறாரு. எனக்கு பேச்சு மூச்சே வரல எனக்கு சுத்தமாக டோட்டலாக. நான் வந்து டோட்டலாக ஆஃப், நான் கம்ப்ளீட்லி ஆஃப். நான் அவரை பார்த்து அப்படியே ஸ்டன் ஆகி நின்னவன் தான் நான் உள்ளே போனவன். என்கிட்ட அவர் திருப்பி கேட்குறாரு. என்கிட்ட கேட்குற கேள்வியெல்லாம் எங்கள் அப்பா அம்மா தான் வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது எங்கள் அப்பா அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு போனதுக்கப்புறம் ஹி கூல் டவுன் பண்ணி இப்போ பதட்டப்படாத அப்படின்னு சொல்லி பேசி நீ என்ன படிக்கிற என்ன ஏதுன்னு கேட்டுட்டு என் தம்பி நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான். ஆல்மோஸ்ட் லைக் அவன் வந்து கொஞ்சம் கன் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான். பட் ஆனால் அவ்வளோ சின்ன பையனா இருக்கிற அவன் பேசுறான், எனக்கு வந்து பேச வர மாட்டேங்குது அவரை பார்த்ததும். பேசி முடிச்சதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு, சாமி ரூம் அங்கே ஒரு சின்ன ரூம் மாதிரி இருந்தது, அங்கே போனார். போயிட்டு வந்து எனக்கு ஒரு ருத்ராட்சம், தம்பிக்கு ஒரு ருத்ராட்சம் எடுத்துட்டு வந்தார். வந்து அதை வந்து எங்கள் அம்மா கையில் கொடுத்து இவங்க 2 பேருக்கு அதை வந்து போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் வந்து இப்போ போகும்போது எப்படி போனேன்னா, நான் தலைவரை பார்க்கறதுக்கு வந்து ஒரு பட்டை கெட்டப்பில் வந்து போயிருந்தேன். 3 பட்டை பொட்டெல்லாம் வச்சுட்டு அப்படி போயிருந்தேன். போய் அங்கே கொஞ்சம் அந்த டஸ்ட்டு அதெல்லாம் இருந்ததுனால அழிஞ்சு போச்சு. ஸோ ஹி மைட் ஹவ் நோட்டட் தட் சம்வேர்.
ஸோ அதை பார்த்துட்டு அவர் அப்படி கொடுத்தாரா இல்லை எங்களுக்கு அதை கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாரா அது தெரியல. பட் ஸ்டில் இப்போ வரைக்கும் வந்து எனக்கு அந்த ருத்ராட்சத்தை வந்து பார்த்தா அவர் வந்து என் கூடயே இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வரைக்கும். அது நடந்து அது வந்து நான் ஒரு 5 or 6 ஏஜில் நான் போட ஸ்டார்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு ஏஜ் வந்து 23. ஸோ இப்போ வரைக்குமே வந்து அந்த ருத்ராட்சத்தை மட்டும் நான் கழட்டினதே கிடையாது. ஏன்னா ஐ ஃபீல் லைக் அது தலைவரே என் கூட இருக்காரு, அந்த காடே வந்து என் கூட இருக்காரு அப்படின்ற அந்த ஒரு இது இருக்கும். அதே மாதிரி வந்து என்னன்னா அது எனக்கு அது ஒண்ணு. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா நாங்க அங்க போயிருந்தப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு ஆட்டோ டிரைவர், ஸோ அந்த ஆட்டோ டிரைவர் வந்து ஆட்டோ வந்து ஆக்சிடென்ட்ல வந்து ஆட்டோ வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அங்க வந்து நின்று அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கணும், அவர் பண்ணுவாருன்னு நிறைய பேர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து அங்க நின்று அழுதுட்டு இருந்தாரு. ஆனா செக்யூரிட்டி அவங்க யாருமே உள்ள விடல. ஸோ சம் ஒன் மைட் ஹவ் கன்வேட் த மெசேஜ் போல. ஸோ ஹி கால்டு தட் ஆட்டோ டிரைவர், என்ன ஆச்சு என்ன ஏதுன்னு கேட்டு பக்கத்தில் உட்கார வச்சு தோல் மேலே கை போட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டு அப்போ வந்து அந்த ஆட்டோ டிரைவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி என்னோட ஃபேமிலி வந்து என்ன நம்பி தான் இருக்குது, நான் ஒருத்தன் தான் வந்து சேலரி வாங்குறேன் சம்பாதிக்கிறேன், ஒரு ஆட்டோ வச்சுருந்தேன், அந்த ஆட்டோ வந்து ஆக்சிடெண்ட்டில் போயிடுச்சு, இப்போ குழப்புக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொன்னப்போ வாட் இட் வாஸ், ஒரு ஆட்டோடைய ரேட் என்ன வரும்னு கேட்டு அது ஒரு செக் எழுதி அவருக்கு தெரிஞ்ச யாரையோ போய் மீட் பண்ண சொல்லி இங்கே போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒரு புது ஆட்டோ அரேஞ்ச் பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஆறுதல் படுத்தி அனுப்புனார். இதெல்லாம் வந்து என்னுடைய கண் எதிரில் நடந்தது. ஸோ நான் தலைவரை ஸ்க்ரீனில் பார்த்தப்போ அது வேற மாதிரி இருந்தது, நேரில் பார்த்தப்போ எனக்கு ஸ்க்ரீனில் பார்த்ததோட ரொம்ப பிடிச்சி போச்சு. இல்லை வாழ்ந்தா நான் வந்து சம்பாதிச்சேன்னா அவரை மாதிரி வாழணும் அப்படின்ற ஒரு ரோல் மாடல் இன்ஸ்பிரேஷன் வந்து எனக்கு அந்த ஒரு சின்ன வயசுலேருந்தே அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. சூப்பர் சூப்பர் ஸ்ரீ, சூப்பரான விஷயம் ஷேர் பண்ணீங்க. அதுவும் ஸ்பெஷலான ஒரு ஃபிலிமோடைய செட்ஸ்ல நீங்க போய் அவரை மீட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்றது, எங்களுக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்கா இருக்குது கேக்குறது. ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. ருத்ராட்சம் கொடுத்ததா இருக்கட்டும், எல்லா விஷயமும் நீங்க சொன்னதெல்லாம் ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப அழகா பேசுனீங்க. அவங்களுக்கு நடந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது நிஜமாவே நமக்கு ஃபீல் அப்படியே நம்ம அங்க இருந்த மாதிரி ஒரு உணர்வு வருது அவங்க சொல்லிட்டு போகும்போது. ஐ திங்க் தெரியல வேற எந்த ஆக்டருக்கு இது நடக்கும்னு தெரியல எனக்கு. நான் வந்து யாருமே நான் சொல்ல வரல, பட் அகைன் சொல்றேன், நான் ஒண்டி தலைவருக்கு மட்டும் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். அவர் தலைவர்கிட்ட வந்து நான் பேசின ஒரே வார்த்தை அது மட்டும்தான், தலைவா அப்பா வந்து வாசல்ல தேம்பி அழுதுட்டே பேசினேன். இந்த மாதிரி அப்பா வாசல்ல வரும்போதே சொல்லிட்டாங்க, அவங்க காலில் விடக்கூடாதான், அவங்களுக்கு பிடிக்காதான், நீங்க வந்து என் தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ண தலைவா, எனக்கு வேற எதுவுமே வேணாம், எனக்கு அதை மட்டும் தயவு செஞ்சு பண்ணுங்க தலைவா அப்படின்னு. உடனே என் தலையில கையை வச்சு கட்டி பிடிச்சி ஆசீர்வாதம் பண்ணி நல்லா இருப்படா அப்படின்னு சொல்லி எனக்கு அதை வந்து லைஃப்ல வந்து ஐயோ சும்மா அது வந்து லைஃப்ல மறக்கவே முடியாது.